So guys, இன்னைக்கான வீடியோல நம்ம பாறைக்கல் பீச் வந்திருக்கோம். கன்னியாகுமரியில இருக்குமா கோவால இருக்குமான்னு உங்களுக்கே டவுட் வரும். கேமராமேன் அபோட் லாஸ்ட் வீடியோலாம் சொல்லியிருந்தேன் கன்னியாகுமரியில இருக்குமா இல்ல ஊட்டில இருக்குமானே தெரியலன்னு. அதே மாதிரி இந்த வீடியோல தான் சொல்றேன் கன்னியாகுமரியில இருக்குமா இல்ல துபாய் பாலைவனத்துல இருக்குமான்னு தெரியல. அந்த அளவுக்கு சூடா இருக்கு. அதனாலதான் நம்ம இந்த மாதிரி ஒரு கடலுக்கு வந்திருக்கோம். அதனால சில்லுன்னு காத்து வருது கடல்ல இருந்து. எந்த ஊர்லயாவது கடலுக்கு பக்கத்துல ஆறு இருந்து பாத்திருக்கீங்களா? இங்க பாருங்க பேரலா இது பீச், இது ஆறு. 2 வாரமும் ஒருத்தரை பார்த்துருக்க மாட்டீங்க. அவர் இன்னைக்கு வந்திருக்காரு வினோத். என்னாச்சு அப்படின்னா அவருக்கு வந்து மேரேஜ் ஆக்டிவிட்டிஸ்லாம் போயிட்டு இருக்கு. அதனாலதான் 2 வாரமா வர முடியல. நம்ம கைஸ் நிறைய இந்த ஷாப்பிங் பர்ச்சேசிங் போனனால ரொம்ப பிஸி ஆயிட்டு அதனால வர முடியல. இந்த இடத்துல தான் நம்ம ஆத்துல தான் நம்ம கலர்ஃபுல்லான ஃபிஷ் இருக்குன்னு சொன்னாங்க. இந்த இடத்துல நம்ம பிடிக்க போறோம். பை பண்ண சூப்பரான பிளேஸ். வாங்க கைஸ். ஸ்பாட்டை பாருங்க கைஸ், இவ்வளோ அருமையான ஒரு ஸ்பாட் எங்கேயா பார்த்துருக்கீங்களா? தங்கம் கலவை தண்ணிக்குள்ள. அப்புறமா இந்த பிளாக் கலர்ல இருக்கு பார்த்தீங்களா, மோனோசைட் ஆசிட். ஆமா கைஸ், வேற எங்கேயுமே கிடைக்காத மோனோசைட்டுக்குள்ள அந்த தாதுக்கள் எல்லாம் இங்கதான் இந்த இடத்துல தான் அதிகமா கிடைக்குது. வெடிபொருள் அதெல்லாம் இதுல என்ன தயாரிப்பாங்க கைஸ், அவ்வளோ ரேரான மினரல் இருக்கு. இப்போ நம்ம இந்த ஸ்பாட்ல என்ன பண்ண போறோம்னா இருக்கிறதுலே கலர்ஃபுல்லான ஃபிஷ்ஷை தேடி கண்டுபிடிக்க போறோம். கைஸ் இங்க வந்தாலே பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் ஒரு மீனை பார்த்துட்டேன். இங்க பாருங்க ஒரு பிளாக் மாலி இருக்கு. பிளாக் மாலி இந்த புல்லுக்குள்ளதான் ஒளிஞ்சிட்டு இருக்கு. இங்க 4 பிளாக் மாலி மாட்டிருக்கு நமக்கு. சிங்கரை குட்டி தான் நினைக்கிறேன். தெரியுதா பாருங்க கைஸ், வந்ததுமே 4 மீன், அதுவும் கடல்ல இருந்து வந்திருக்கு. இந்த மீன் சீரியஸா ஒன்று சிங்கரை குட்டி. சிங்கரே தான், அந்த கடல்ல இருந்து வந்திருக்கு. நம்ம கடைசியா பிடிச்ச மீன் நினைக்கிறேன். கடல்ல பிடிச்சோம்ல கலர் மீனா. இது சின்ன மீன் போது பாரு. அது கடல்ல இருந்து பிடிச்ச அதே மீன். எடுத்துருவா ஒண்ணு காணும். பாருங்க கைஸ், ரெண்டு வந்துச்சுல. What a beautiful fish. Look at this man. வினோத் இங்க பாருங்க. நம்ம இங்க வந்து வெறும் 10 நிமிஷம் தான் ஆகுது. அதுக்குள்ள இங்க பாருங்க, தெரியுதா ஸ்டிங்கரே குட்டி இருக்கு உள்ளாடி. அப்புறமா கலர்ஃபுல் ஃபிஷ் எல்லாம் இருக்கு. கைஸ் இந்த ஸ்பாட்டை பாருங்க, ஆறு, அப்புறமா பாருங்க பாலைவனம், அப்புறமா வினோத் ப்ரோவோட வீடு. வினோத் ப்ரோவோட வீடு இல்ல, கடல். வினோத் ப்ரோவோட கடல் கைஸ் பயங்கரமா இருக்கு. நீல கடல் எங்க லெவல்ல இருக்கு. கன்னியாகுமரியிலேயே நீல கடல் இந்த இடத்துல மட்டும்தான் இருக்கு. கொஞ்சம் ஜூம் போட்டு காட்டு. தெரியுதா கடல் எவ்வளவு ப்ளூ கலர்ல இருக்கு. கடல் இல்ல, கொஞ்சம் மேலே ஏறி காட்டுமா? மேலே ஏறி காட்டும். வயசான காலத்துல இதெல்லாம் உங்களுக்கு தேவையாவே மாறும். இங்க பாருங்க கடற்கரையை பாருங்க. இங்க வா. எம்மாடியோய், தெரியுதா சிவப்பு கலர் மண்ணு, மஞ்சள் கலர் மண்ணு, வெள்ளை கலர் மண்ணு, ப்ளூ கலர் கடல். வேற மாதிரி ஓய் டேஞ்சரஸ் ஸ்பாட். போய் பாட் கம் ஆன். கடல் மாதா இந்த அவளை ஏற்றுக்கொள். கைஸ் இந்த ஆறு பாத்தீங்களா கடல்ல வந்து சேருது. இந்த ஆறு அப்படியே ஃபாலோ பண்ணிட்டு போனோம்னா தெரியுது விடத்துல கலர் மீன். தெரியுதா என்ன போகுது வை ஃப்ரெண்ட்ல. என்ன போகுது. ஓ போய் பாட் படிச்சா நத்திங் படிச்சா என்ன போகுது பெருசு ஆழமா இருக்கு. பாத்தீங்களா கலரா என்ன போகுது கலரா அண்ணா ருபீஸ் சின்ன போகுது. அவன் இப்படிதான் கைஸ், நான் கையில வலைய வச்சிருந்தேன். அவன் அதை பிடி அண்ணா போ என்ன போகுதுன்னு சொல்லிட்டு இருக்கான். எனக்கு வேலை இல்ல. தெரியுதா வலை வச்சிருவர்கிட்ட சொல்ல. வலை யார் வச்சிருக்கா? அப்படி எங்க போகுது? பிளாக் பண்றாரா பெரிய மீன்? எங்க என்ன பெருசு சரியான வலைதா கொஞ்சம் பிடிக்காரு. ரொம்ப பெரிய மீன் கைஸ். தெரியுதா உங்களுக்கு தண்ணிக்குள்ள நிக்குது. என்ன வருது? இவ்வளவு பெருசு இங்க பாரு. எப்பாரு என்ன தடியா இருக்கு. வலைதா கைஸ் தெரியுதா இந்த ஸ்பாட்டு? நம்ம அப்படியே அந்த ஆத்தை ஃபாலோ பண்ணி வந்துட்டே இருந்தோமா, வந்து இப்ப பாருங்க சரியான ஸ்பாட்டை கண்டுபிடிச்சிருக்கோம். தெரியுதா வேற மாதிரி இருக்கு ஸ்பாட்டு. வந்த உடனே இந்த இடத்துல ஒரு பெரிய மீன் பாத்தீங்களா, இந்த பொந்துக்குள்ள இருந்து இதுக்குள்ளாடி. வினோதனா தண்ணி இது என்ன தண்ணி? கடல் தண்ணியா உப்பு தண்ணியா இல்ல நார்மல் தண்ணியா? டேஸ்ட் பாருங்க ஒருக்கா. உப்பு தண்ணி தானே. இப்பதான் அவர் ஒண்ணு கடிச்சு விட்டாரு. இதுல இருக்கிறது நல்ல தண்ணி கைஸ், சூப்பரா இருக்கு. இங்க பாருங்க நாரப்பயில என்னென்ன பண்ணி வச்சிருக்காங்க கைஸ். இந்த மாதிரி உள்ளவங்க பார்த்தாலே செருப்பால அடிங்க. இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. குளிக்க இடத்துல இந்த மாதிரி பாட்டில் எல்லாம் குடிச்சிட்டு போட்டுருக்காங்க. மண்டல ஏதாவது இருக்கா இல்லையா? முதல்ல வினோத் கைஸ் கண்டிப்பா ஃபாலோ பண்ண சொல்லுங்க. எல்லாரும் ஃபாலோ பண்ண தான் நிக்க போய் சொல்லுங்க. அதான் வீடியோ இல்லை, வீடியோ பார்த்து தெரிஞ்சுப்பாங்க. இவ்வளவு நேரம் நாங்க இது வந்து ஒரு ஆறு நாங்க நினைச்சிட்டு இருந்தோம். ஒரு ஆத்துல இருந்து தண்ணி வருது. ஆனா சர்ப்ரைஸ் என்னன்னா அங்க போய் பார்த்தா அது ஆறே கிடையாது. மலையில தண்ணி கட்டி இருக்கு. அப்புறமா இந்த கடல் தண்ணியே வந்து முன்னாடி விழுந்துருக்கு. இந்த கடல்ல அலை அடிக்கும்ல,
பெருசா கடல்ல அலை அடிச்சு ஆல்ரெடி உப்பு தண்ணி வந்து உப்பு தண்ணி கலர் மீன்லாம் அதுக்குள்ள இருக்கு, எக்கச்சக்கமா இருக்கு. அடிப்பொலி ஃபிஷ் எல்லாம் அங்கே இருக்கு. நம்ம லைனா பிளாக் மார்க்கு அப்படியே சீப்ரா அந்த ரெயின்போ இந்த மாதிரி எல்லாம் கலரான ஃபிஷ் எல்லாம் அங்கே இருக்கு நிறைய. ஆனால் ரொம்ப ஆழமா இருக்கு. காட்டாம போனோம் புரியுதா? உப்பு தண்ணி தான் கிட்ட கைஸ், உப்பு தண்ணி தான் இருக்கு. உப்பு தண்ணி நல்ல தண்ணி. ஆமா கைஸ், லைட்டா உப்பா இருக்கு. இந்த கடல் காத்து அடிக்கிறனால அந்த காத்துல உள்ள உப்பு எல்லாம் அந்த தண்ணியில படிஞ்சு குட்டி குட்டி கலர் எடுங்க. ஓ அடி, இங்க பாருங்க எவ்வளவு கலர்ஃபுல் ஃபிஷ் தெரியுதா? அந்த நம்ம போன வர வெறும் வலையா? இங்க பாருங்க விடத்தன இங்க பாருங்க. ஆமா அதுக்கு கலர் கீழி ஃபேமிலியே வாவ் தெரியுதா? गाइस பெரிய மீன் தான் ஒண்ணு மாட்டல, ஆனா அது குடும்பம் மொத்தமா நம்ம கையில இருக்கு. எல்லாம் கலரா இருக்கு பாத்தீங்களா? வேற லெவல்ல இருக்கு. பெரிய மீன் வந்து மாட்டினா தான் நம்ம அதுக்கு குடும்பத்தை எல்லாம் நம்ம ரிலீஸ் பண்ணுவோம். அதனால தயவு செய்து பெரிய மீன் நீ எங்க இருந்தாலும் வந்துரு. ஆமா வரலனா இன்னைக்கு நான் ஒண்ணு விடவே மாட்டோம். ஆமா விட மாட்டோம். அதே அந்த பாட்டில்ல போட்டு அந்த ஸ்ட்ரிங்ரே குட்டி கூட ஒண்ணும் சேர்த்து அடைக்க போறோம். ஆமா தயவு செய்து எங்க இருந்தாலும் வந்துரு, உடனே வந்துரு. உங்க அப்பா அம்மாவை எங்க இருந்தாலும் வர சொல்லு. பக்காவா ப்ளூ கலர் கடல் இப்ப தெரியுது பாருங்க, பயங்கரமா இருக்கு, வேற மாதிரி. எங்க பாருங்க. ஆனா என்ன ஒரு பிரச்சனை, எங்க போனாலும் இங்க பாருங்க வேஸ்ட போட்டு கொட்டி வச்சிருக்க தெரியுதா? இதாங்க ஒரிஜினல் ஃபாக்ஸேல்னு சொன்னா நம்ப மாட்டீங்க. அப்படியே நடுவுல ஒரு தீவு இருக்கு. தீவு இங்க பாருங்க ஃபாக்ஸேல் கிட்ட எவ்வளவு மீன் போகுதுன்னு. இங்க பேர் ஐலாண்ட் பேரு. ஐலாண்ட் சென்டர்ல ஒரு ஐலாண்ட். இடத்துல தாவுங்க செவல தாவுடா தாவு. இந்த ஐலாண்டுக்கு போங்க இடத்துல. தாவுடா தாவு. உங்களுக்கு பார்க்கதான் சின்ன ஐலாண்ட் மாதிரி தெரியுது, கேப் தெரியுதா? ஒரு ஆள் படுத்து கிடக்கலாம் அவ்வளவு. ஆமா गाइस, ஆத்துல உள்ள பாம்பு ஆமை இந்த மாதிரி உள்ள எல்லாமே இந்த தீவுல தான் வந்து ரெஸ்ட் எடுக்கும். அதாவது மழைக்காலம்னா இதுல வந்து கரை ஒதுங்கி கொஞ்சம் உடம்ப காய வச்சுட்டு போகும். அப்ப நீங்களும் போங்க. ஆமா தான் நினைச்சிட்டு போங்க. சூப்பரா இருக்கு. இங்க பாருங்க குளவி, அது விஷப்பூச்சி. கடிச்சுனா தலை ஏறிடும் விஷம். தேனிச்சில இது குளவி. தேனிச்சில விஷப்பூச்சி. குளவி இல்லல கிளவி. செவல தாவுடா தாவு தாவிட்டா சூப்பரா தீவுல இறங்கி நிக்கும். பெரிய மீன் அடிச்சிட்டு போகுது. தண்ணிக்குள்ள தான் நீங்க சாடணும். உள்ளதான் இருக்கு பாம்புல ரூபீஸ் அணக்குண்டார செத்தம். வந்த வேலையை மறந்துட்டீங்க பாருங்க. கடல்ல இருந்து ஃபாக்ஸ்டெயில் ஆட்டையை போடுறாங்க. ஆனால் எனக்கும் அதிசயமா இருக்கு பாருங்க, பக்கத்துல கடல் இருக்கு, தண்ணி உப்பு கரிக்குது, அந்த தண்ணியில எக்கச்சக்கமான ஃபாக்ஸ்டெயில். ஏன்னா எங்கெல்லாமே தேடி பார்த்தோம், ஃபாக்ஸ்டெயில் எங்கேயுமே கிடைக்கல. ஆனா இந்த கடல்ல எப்படி ஃபாக்ஸ்டெயில் இருக்குன்னு நம்ப முடியல. அதே மாதிரி இந்த தண்ணியில ஃபுல்லா கலர் கடல் மீனா இருக்கு. இங்க பாருங்க, இந்த சும்மா நான் சொல்லும்போது ஒரு பெரிய மீன் இருக்கு, இதெல்லாம் ரொம்ப நேரமா அடிச்சிட்டு இருக்கு இந்த இடத்துல. அந்த கொடுத்து பிடிச்சியா ஒண்ணுமே மாட்டலையார, எல்லாம் எவ்வளவு வேகமா இருக்கு கைஸ். புல்லட் மாதிரி அப்படி போகுது எல்லா மீனும், சரியான ஃபாஸ்டா இருக்கு. பிடிச்சார ரிவர்ஸ் ஸ்வீப் கைஸ். மாட்டான் என்னது மாட்டிக்கினாரு ஒருத்தரு. கலர் பாரு, அவன் டிசைனை பாரு. போடு நம்மதான் இன்னைக்கு இங்க போய் வளைஞ்சு செரவல கலரை பாரு. கருவாடு இல்ல, அவரு சீன் போடாரு. ஓ அப்படி தண்ணில விட்டுரு, வலையில விட்டுரு. வேற மாதிரி காய்ஸ், போதாவாட்டி வேற லெவல். இன்னைக்கு எவ்வளவு நேரம் நினைக்கிறீங்க? காலைல இருந்து இவ்வளவு நேரம். காலைல 9 மணிக்கு வந்து இப்ப மணி 3 மணி ஆகுது. இதுக்கு முன்னாடியே பிடிச்சோம், அதெல்லாம் குட்டி. ஆனா இதான் பர்ஃபெக்ட்டுங்க. இங்க இருக்கா எப்பா? ஒரு செகண்ட் ஹார்ட் அடைச்சிட்டு ப்ரோ. எங்க பாரு, நல்லா இருக்குல்ல? சரியான கலர், கண்ணெல்லாம் பாருங்க. சூப்பர் ஃபிஷ். இந்த மாதிரி ஒரு ஃபிஷ் நான் பார்த்திருக்கவே மாட்டேன் गाइस. வெறித்தனமான ஒரு ஃபிஷ் மாட்டிருக்கு பாருங்க. வெறித்தனமான மீன். வினத்தன இதே மாதிரி இன்னொரு 10 பிடிச்சி மட்டும் தாங்க கிளம்பிடுவோம். பிடிச்சிரும். பிடிக்கலாம் சீரியஸா பிடிக்கலாம். சிரிக்க இதை நீ பிடிக்காம வீட்டுக்கு போக கூடாது. ஃப்ரெண்ட்ல வெள்ளை கலர் வால், ஆனா பெருசு. இதை பிடிக்க மாட்டேன் எப்படியும். ஏன் பர பிடிக்க மாட்டேன்? ஆமா, அது பிடிக்க முடியாது, வாய்ப்பு இல்லை. ஸ்டிம்பு குட்டி நிறைய மாட்டிருக்கு. ஸ்டிங்கா ஜூஸா? ஸ்டிங்கு குட்டி, ஸ்டிங்கரே குட்டி நிறைய மாட்டிருக்கு. இதெல்லாம் இனி பெருசா வளரணும். அந்த சட்டி மாதிரி ஒண்ணு வளரும். இப்படி சட்டி மாதிரி ஒண்ணு வந்து அப்புறம் ஒரு வால் பெரிய அந்த இது முருவல் தோசை இருக்குல்ல, பெருசா அது மாதிரி வளரும். பெருசா நான் வரேன். இதை போட்டாரு. இது வேணுமா? கலரா இப்ப நான் ஆட்டம் சூடு பிடிச்சிருக்கு ஃப்ரான்ஸ். போ முன்னாடி ஒரு போட்ட ஃபிஷ். கை மாட்டிட்டா. மாட்டிருக்கா? தவளை குட்டியை பிடிச்சி வச்சிருக்கான். தவளை குட்டி இல்ல, ஸ்ட்ரிங்கரே. தவளை குட்டியா?
தவளை பாத்திருக்கியா ரூபிஸ்? இப்படியா இருக்கும்? அவளை முதல்ல இப்படிதான் இருக்கும். ஏய், எந்த கடல்ல அந்த தவளை குட்டி போடுது? கடல் தவளை. கடல் தவளை. கடல் தவளை இல்ல, கடல் சிங்கரு. இந்த புடி நான் மாட்டினாண்டா என்னங்க? மாட்டினாண்டா கலரா கலரா கலர் அவனே பெருசா? குத்து மாறி மேல உள்ளது நம்மள கபிசி. நான் தான் பிடிச்சது. இந்த வினோதனை வெரி பிடிச்சிரு गाइस. வேற மாதிரி உள்ள போடு. கையில கொட்டு போய் கட்டு கட்டு. அம்மிக்கு பிடி. நீ வேண்டாம் தரையில தான் பீராம. வெறித்தனமான மீன் மாட்டி இருக்கு. இங்க பாரு சில்லு. அட்டாக் பண்ண ரெடி ஆயிட்டு. கட்டு 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 கட்டு. சில்லு வச்சு அடிக்க. அம்மாடியோ, இது என்ன மீன்? தெங்காசி வாச திருநெல்வேலி. போகட்டான். நீ இந்த காலையில இருந்தே தான் பண்ணிட்டு இருக்கா. சரி ஆக்ஷன். ஏய், இவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டு இதை பத்தி எக்ஸ்பிளனேஷன் கொடுத்து அந்த கேமராமேன் அதெல்லாம் எடுக்கவே இல்லை. எவ்வளவு வருத்தமா இருக்கு தெரியுமா? கேமராமேன் பேரை சொல்லுடி. தெரியாண்டாமா இல்ல. கேமராமேன் Very poor man. கேமராமேன் கபீஸ் guys. கபீஸ். இங்கோ பாருங்க, வெறித்தனமா இருக்கா? இது வந்து இப்ப அப்பா அம்மா நம்ம காலையில வந்து குட்டிகள் நிறைய பிடிச்சிருந்தோம். குட்டியை பிடிச்சி வச்சுட்டு அப்பா அம்மா வந்தாதான் நாங்க விடுவோம் சொன்னோம். இப்ப அப்பா அம்மா நம்ம கிட்ட வந்துட்டாங்க. இங்க பாருங்க, வெறித்தனமா இருக்கு. தெரியுதா? இந்த அப்பா அம்மாவை நம்ம பிடிக்காம நீ போக மாட்டேன்னு சொன்னோம். அதே மாதிரியே பாருங்க, 2 பேருமே வந்து மாட்டிட்டாங்க நம்ம கையில. தொக்கா மாட்டிட்டாங்க 2 பேரும். வேற மாதிரி பயங்கரமா இருக்குல்ல கைஸ். அதே மாதிரி இங்க இருந்து போக முன்னாடி நம்ம ஒரு பானை கொண்டு வந்தோம்ல, அந்த பானையில ஒரு நேச்சுரலான ஒரு எக்கோ சிஸ்டமோட ஒரு டேங்க் செட் பண்ண போறோம். அந்த சங்கோட தோடு, ஆமா இது அப்புறம் எக்ஸ்ட்ரா பாசி புல்லு எல்லாமே வச்சு நம்ம அந்த பாக்ஸ் சைடு எல்லாம் வச்சு பக்காவா ஒரு டேங்க் செட் பண்ண போறோம். டேய் நாய, இத பண்ணுடா. ஏய் வா 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 வாடா வினோத் ப்ரோ ஆன் ஃபயர் गाइस. அம்மா கிடைச்சாச்சு. அம்மா கிடைச்சிட்டாங்க. அம்மா கிடைச்சிட்டாங்க. சித்தப்பா பெரியப்பாவோ இது? அம்மா ஏற்கனவே. டேய், என்ன ரெட் கலர்? மாமா தூக்கு மாமா விட்டுறாதீங்க. போடு மாமா. சீ, என்னமா இருக்கு வினோத்னா? இது கவர்ல பாக்குறத விட நேர்ல பாக்குறது தான் வெறித்தனமா இருக்கு. அல்டிமேட்டா இருக்கு. கபிஸ் இங்க காமி. போடு மாமா. இப்படி கலர் கையை வந்து ஃபோக்கஸ் பண்ணு. பார்ல பாரு. இங்க பாரு, வாழைப்பாரு. இங்க பாருங்க गाइस, தலைய பாரு. ரெட் கலர், yellow கலர், Black கலர், ஒயிட் கலர். கையை நீ எடு. பாருங்க, பிடிச்ச உடனே அட்டாக் பண்றதுக்கு மொத்த உடம்பே வளைச்சிட்டு அப்படியே முள்ள எல்லாம் தெறிக்க விட்டுருக்காரு. என் கையில முள்ளு குத்தியத அடிச்சாலும் கடி பண்ணி அதுக்குள்ள போடு. விரிச்சு பத்தியா டக்குனு? விரிக்கும். உள்ள போடு. போடு சித்தப்பா, பெரியப்பா, அப்பா, குழந்தை எல்லாம் மாட்டியாச்சு. மாட்டியாச்சு மாமா. போடு மாமா. ஃபயர் गाइस. போடு மாமா. ஏய், இது என்னது? இது வேற மீன் ஓய். இப்படி ஒரு மீனை பார்த்தது இல்லையா? ஓய், இது சாதா நல்லா தான் இருக்கும். ஒரு டைப்பா இருக்கு. கடல் மீன் மாதிரி இருக்கு. கடல்ல மீன் பிடிச்சா சூரை இல்ல. சூரை குஞ்சு. சூரை குஞ்சு விடு. ஏதோ ஒரு குஞ்சு நம்ம எடுத்துட்டு போகணும். गाइस, நம்ம இப்போ டேங்க் செட் பண்றதுக்காக அதுல போடக்கூடிய சின்ன அழகான சங்கு மாதிரி கல்லு, பவளம், பாசிகள் இந்த மாதிரி உள்ளதை நம்ம எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம். கடல் சீற்றமாக காணப்படுகிறது. தங்கமா? டைமண்டா? गाइस பார்த்தீங்கன்னா இது வந்து விழிஞ்சம். गाइस பார்த்தீங்கன்னா விழிஞ்சம் ஹார்பருக்கு போயிட்டு இருந்த ஒரு கண்டெய்னர் வந்து பார்த்தீங்கன்னா அண்டி வழியில் வந்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. ஆக்சிடென்ட்ல பார்த்தீங்கன்னா கப்பல் ஃபுல்லாகவுமே கடலில் கவர்ந்துட்டு அதில் கொண்டு போன ஒரு 200 கண்டெய்னர் வந்து கடலில் அப்படியே அடிச்சுட்டு போயிட்டு. அண்டி வந்து நிறைய பாக்ஸில் வந்து மிஸ் ஆயிருந்து. அண்டினா இது முந்திரி பருப்பு. எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க பாருங்க, முந்திரி பருப்பு ஒன்று கிடச்சிருக்கு. நம்ம வீட்டில் போய் சுற்றி சாப்பிடலாம். என்ன தோண்டுது? என்ன இப்படி நான் சவுட்டி இது பண்ணலான்னு பார்த்தேன், கடைசி நானே விழுந்துட்டேன். கைஸ், ரோட்ல வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு காட்டுக்குள்ள பூந்து இந்த பக்கம் வந்தோமா, திரும்பவும் ஒரு பிரைவேட் பீச்சை கண்டுபிடிச்சிருக்கோம். இங்க பாருங்க, பயங்கரமா இருக்கு. சென்னையில மெரினா பீச் இருக்கும்ல, அதை விட பெருசா இருக்கு. ஆனா இங்க இந்த பீச்சில் எங்க 4 பேரை தவிர யாருமே இல்லை. தெரியுதா? அந்த அத்தத்துல இருந்து இந்த அத்தை வரைக்கும் பீச் ரொம்ப பெருசா போயிட்டே இருக்கு. கண்ணு தூரம் வரைக்கும் போகுது. அப்புறமா கடலுக்கு நடுவில் ஒன்று பாருங்க, தெரியுதா? ஒரு 3 பில்டிங் தெரியுது. ஆயில் ரிக், அது என்னன்னு தெரில. அந்த பாருங்க. ஆமா गाइस, 3 கோபுரம் தெரியுது. கடலுக்கு நடுவில் ஏதோ பில்டிங் கட்டிட்டு இருக்காங்க. வேலை நடந்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். என்ன பில்டிங்னு தெரியல, என்ன இதுன்னு தெரியல. யாராவது தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. கேஸ், அப்புறமா இந்த ஸ்பாட்டுக்கு நம்ம எதுக்கு வந்தோம் அப்படின்னா, லாஸ்ட் ஸ்பாட்ல பிடிச்சோம்ல எக்கச்சக்கமான மீன், அது எல்லாத்தையும் வச்சு ஒரு டேங்க் செட் பண்ணலாம்னு நினைச்சோம். பழைய ஸ்பாட்ல அதுக்கான அக்சசரிஸ்லாம் தேடி பார்த்தோம், சுத்தமா எதுவுமே மாட்டல. அதான் பீச்சா தேடி கடைசியா இந்த பீச்சுக்கு வந்திருக்கோம். இங்க ஏதாவது கிடைக்குமா? இங்க ஏதாவது கிடைக்கும்னு நினைச்சுதான் நம்ம ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். கண்டிப்பா கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ கைஸ், இன்னைக்கு நாங்க வந்து 5வது கடல் இது. அந்த ஸ்பாட்ல இந்த மாதிரி இப்போ வேற என்ன ஸ்பாட்னே தெரியாம ஒரு ஸ்பாட்ல வந்து நிக்கிறோம். எக்கச்சக்கமான அக்சசரிஸ் இருக்கு. இவனத்தான் வேற லெவலில் கண்டுபிடிச்சிட்டோம். கடைசியா சூப்பரான ஒரு ஸ்பாட் வந்துருக்கும் பாருங்க கைஸ்.
எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு அந்த சிப்பியாக தான் இருக்குது ஃபுல்லாகவுமே. இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து நம்ம பக்காவாக ஒரு டேங்க் செட் பண்ண போகிறோம். இந்த இடத்துல செட் பண்ணி உங்களுக்கு காமிச்சிட்டு தான் இன்னைக்கு வீட்டுக்கே போக போகிறோம். வேற லெவலில் இருக்கும். தெரியுதா எப்படி இருக்குது? எல்லாம் கடையில் விற்கிற மாதிரி இருக்கு இடத்துல ஐட்டம். பாருங்க கைஸ், வேற லெவலில் இருக்குது. என்னென்னலாம் இருக்கோ எல்லாமே இருக்குது. அடி பொலிச்சட்டை, கருப்பு, சிவப்பு, வெள்ளை, பச்சை, ஆளுக்கு ஒரு கை போடுங்க. சின்ன வயசு போயிட்டாரு. பாத்ரூம். வாட் ஆர் யூ டூயிங் ஹியர்? தண்ணி வருது. கடலில் தண்ணி வராதா? மஞ்சள் தண்ணி பார்த்துருக்கியா? சாப்பிடு வேணும். அல பெரிய ஆள கம் பேக் ப்ரோ ப்ரோ ப்ரோ. எவ்வளோ தூரம் வந்துட்டு இங்கே பாருங்க, மேலே வரைக்கும் வந்துட்டு ஃபுட்பால் கிரவுண்ட் வரைக்கும். நமக்கு இந்த கடலுக்கு செட்டே ஆகாதுன்னு சொல்றது சும்மா இல்லை. மஞ்சள் கலர் தண்ணி. யாரு இது? சத்தியமா கைஸ், எவ்வளவோ தூரம் போய் தேடி பார்த்தோம், எங்கெல்லாம நல்ல தண்ணி கிடைக்குமான்லாம் பார்த்தோம். கடைசியாக எங்களுக்கு இந்த தண்ணி தான் கிடைச்சிது. எந்த தண்ணியுமே தெளிவா இல்லை, தெரியுதா? போய் திரும்புங்க. வெறித்தனமான மீன் கடல்ல பிடிச்சது. நாங்க செட் பண்ண டேங்க பாருங்க. இந்த கல்லு சிப்பி எல்லாத்தையும் தூக்கி தரையில போட்டுட்டு உப்பு தண்ணி மீனை போட்டு அதுக்கு உள்ள ஃபாக்ஸ்டெயில், அவ்வளோதான். ஃபைனலி இன்னைக்கு பிடிச்ச விசஸ் பாருங்க. இது நம்ம சப்ஸ்கிரைபர் கைஸ். அவர் தான் அந்த டப்பாவை தூக்குவேன்னு கையில தூக்கி வச்சுட்டு எங்கள்கிட்ட தரவே மாட்டேங்கிறாரு. போகும்போது மீனே அவர்கிட்டே கொடுத்து விட்டுறலான்னு இருக்கும். இந்த மாதிரி மீனை கடல்ல பார்த்ததே இல்லை. அவ்வளோ கலரா? அவ்வளோ கலரு. எப்படி வெறித்தனமான ஃபிஷ் எல்லாம் நமக்கு தான் கைஸ் மாட்டிருக்கு. பாருங்க, கடல்ல இருக்க அவனுக்கே மாட்டலையாம் இந்த மாதிரி மீன்லாம். எங்கேயோ கலர் உள்ள வர சொல்லுங்க. பெரியப்பா, சித்தப்பா, அப்பா. ஜம்முன் இருக்குல்ல தம்பி. கண்ணை பத்தியா? ரெட் கலர்ல இருக்கு. கண்ணை பத்தியா? சூப்பரா இருக்கு, வேற லெவலு கைஸ். இது பெருசு கீழே போறது. அப்புறமா இதோட குட்டி நம்ம ஃபர்ஸ்ட் பிடிச்சோம் பாத்தீங்களா, ஒரு குரூப்பா. காட்டுங்க டாப் ஆங்கிள். அந்த போது பாருங்க, குட்டி குட்டி டாட் டாட்டா தெரியுதா? இது குட்டி டாப் ஆங்கிள் காட்டுங்க. குட்டி பெருசுன்னு அப்படி மொத்த ஃபேமிலி இன்னைக்கு பிடிச்சிருக்கோம். வெறித்தனமான வேட்டை, வெறித்தனமான வேட்டை கைஸ். இன்னைக்கு தம்பியே பார்த்து ஷாக் ஆயிட்டான். இத்தனை வருஷம் கடல் பக்கத்துல இருந்துட்டு அவனே இந்த மீன் பார்த்தது இல்லையா கைஸ். இந்த மீனை நாங்க வளர்க்கலாம்னு நினைச்சோம். ஏன்னா இது வரைக்கும் இவ்வளவு கலர்ஃபுல்லான ஃபிஷ் நாங்க பெருசா பிடிச்சது இல்லை. லாஸ்ட் வாட்டி பிடிச்சோம், அது ரொம்ப குட்டி. ஆனா இது பெருசு பாத்தீங்களா, பயங்கரமான கலரா மாட்டுச்சா. வேணுமா? எடுத்துட்டு போய் நல்லா வளர்ப்பியா? சேஃபெல்லாம் கரெக்டாக கொடுப்பியா? ரொம்ப ரேரான ஃபிஷ் இருந்தாலும் நம்ம சப்ஸ்கிரைபர்னால கொடுத்துருவோம் கைஸ். சேஃபா பார்த்து பவுல் மட்டும் திரும்ப தந்துரு, வீட்டில் கொண்டு விட்டுரு. ஓகே பாய் பாய். பாப்போம் போ தம்பி. பாய் பாய் சொல்ல முடியாது. அவ்வளோதான் கைஸ், இந்த வீடியோ வந்து முடிஞ்சது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பர் வீடியோ அடுத்த சந்திக்கலாம். பாய் கைஸ். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துக்கோங்க. பாய் கைஸ்.